ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி ஒரு vlog தான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் வந்து லஞ்ச் தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அன்றைக்கி லஞ்சுக்கு வந்து புலாவ் மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே பன்னீர் கிரேவி வந்து பண்ணிடலான்னு. அண்ட் பன்னீர் வந்து எப்போயுமே வந்து நான் இந்தியன் ஷாப்பில் தான் வந்து வாங்கிட்டு இருப்பேன். ஸோ இப்போ வந்து வீட்டிலே ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா பன்னீர்லேயுமே வந்து நிறைய கலப்படம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரியலை. நான் வந்து பன்னீர் ரொம்ப ரேராக தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ரொம்ப அதிகமாக சாப்பிட்றது கிடையாது. ஸோ அதனால் நான் வந்து எப்போயாவது தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் ஷாப்பில் தான் வாங்கிட்டு இருந்தேன். பட் இப்போ வந்து நான் சரி நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேட்டட் மில்க் வாங்கி காலையிலே வந்து பன்னீர் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ செட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு ஓரமாக இருக்குது. ஸோ இந்த கேப்பில் வந்து நான் கொஞ்சம் புலாவுக்கு தேவையான காய்கறிகள், வெங்காயம் எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்டு பன்னீருக்கும் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் கிரேவிக்கு. ஸோ புலாவ் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அது கூட பட்டை, கிராம்பு, நம்மளோட ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி அதை சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அண்ட் இது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் புலாவ் அப்படின்றதுனால தக்காளி வந்து சேர்க்கலை. அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி எல்லாத்தையும் இதில் வந்து சேர்த்துட போகிறேன். நான் வந்து இன்றைக்கி பீன்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி வந்து ஃப்ரோசன் தான் எனக்கு இங்கே கிடைக்குது. ஸோ அதனால் நான் அதுதான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த காய்கறி எல்லாம் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட கொஞ்சம் உப்பு நல்லா சேர்த்துட்டு ஓரளவுக்கு நல்லா வந்து வதங்கவும் 1 கப்பு ரைஸுக்கு 2 கப் அளவு தண்ணி வந்து சேர்த்துற போகிறேன். இது கூட கொஞ்சம் புதினா, கொத்தமல்லியும் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ நான் வந்து ஜீரக சம்பா ரைஸில் தான் வந்து புலாவ் வந்து பண்ணுறேன். பாஸ்மதி ரைஸ்லையும் பண்ணலாம். பட் நான் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து எப்போயாவது தான் யூஸ் பண்ணுவேன். ஜீரக சம்பா தான் வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறது. ஸோ அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து தண்ணி வந்து அளந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரோசன் பட்டாணியும் அது கூட சேர்த்து இது நல்ல ஒரு கொதி வந்த பிறகு அரிசி வந்து அது கூட சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தம் போட்டுற வேண்டியதான். இதுக்கிடையில் நான் வந்து வெங்காயம், தக்காளி, முந்திரி பருப்பு, பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சம் சோம்பு, கசகசா இது எல்லாமே வந்து வதக்கி வச்சுருந்தேன் பன்னீர் கிரேவிக்காக. ஸோ அது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸி ஜாரில் வந்து அப்படியே அரைச்சிட போகிறேன். நம்மளோட பன்னீர் வந்து நான் காலையிலே வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அது வந்து இந்த மாதிரி செட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஒரு கல்லை மட்டும் இடிக்கிற கல்லை அது மேலே வச்சு விட்டுருந்தேன். ஸோ அப்போ தான் கொஞ்சம் நமக்கு வந்து பீஸ் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. ஸோ இப்போ வந்து புலாவுக்கு வந்து தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை வந்து இதில் போட்டுட்டு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு செக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இது ஒரு கொதி வந்து கொஞ்சம் தண்ணியும் அரிசியும் ஒரு லெவலுக்கு வரவுமே தம் போட்டு எடுத்துகிற போகிறேன். அண்ட் இதுக்கிடையில் நான் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் கிரேவிக்கு வந்து தாளித்து விட்டுலாம் அப்படின்னு கொஞ்சம் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கு. அப்புறம் பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுது சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து மஞ்சள் தூள், காரத்தூள், அதுக்கப்புறம் மல்லித்தூள் இது 3 மட்டும்தான் சேர்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கடைசியாக வந்து பன்னீரை வந்து அதில் போட்டுக்கலாம். ஸோ எனக்கு வந்து புலாவுக்கு வந்து அரிசியும் தண்ணியும் நல்லா கொஞ்சம் ஒரு லெவலுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து தம் போட்டலான்ட்டு அடியில் ஒரு தோசைக்கல் வச்சுட்டு மேலே வந்து இந்த பாட்டை தூக்கி நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் அப்படியே வந்து ஒரு லோ ஃப்ளேமில் வந்து வச்சுட்டு அப்புறமா இறக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பராக புலாவ் வந்து ரெடி ஆகிடும். அண்ட் பன்னீர் கிரேவிக்கும் வந்து நமக்கு கொதிச்சிட்ருக்குது. ஸோ கடைசியாக வந்து பன்னீரை வந்து அதில் போட போகிறேன். ஸோ அதெல்லாம் ரெடி ஆகிட்டுருக்க டைம்லேயே வந்து கொஞ்சம் வந்து அடுப்பு மேடை எல்லாத்தையும் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வந்து தேவையில்லாத ஐட்டங்கள்லாம் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு பெரிய வேலை இருக்குது. ஸோ நான் எப்போவுமே வந்து யூஸ்வலாக சண்டே வந்து ஏதாவது ஒரு வேலையை வந்து ஷெடியூல் பண்ணி வச்சுருவேன். ஸோ ஏன்னா இங்கே சண்டே வந்து ரொம்ப போரிங்காக இருக்கும். ஏன்னா எந்த கடையுமே இருக்காது, நமக்கு வெளியில் போக வேண்டிய வேலை இருக்காது, போகணுன்னா வாக்கிங் போகலாம் அவ்வளோதான். மற்றபடி வந்து எந்த ஷாப்ஸ் எதுவுமே இருக்காது அப்படின்றதுனால சண்டே வந்து நம்ம ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து அந்த டைமில் ஏதாவது ஒரு வேலையை வந்து வச்சுருப்பேன். ஸோ அது மாதிரி இன்றைக்கி வந்து வார்ட்ரோப் என்னோட செக்ஷனை ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி டீக்ளட்டரிங் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அதனால் வந்து கிச்சன் வேலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து குக்கிங் பண்ணும்போதே முடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு அடுத்து வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த வேலையை வந்து பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
ஸோ நம்மளோட குக்கிங் வேலை எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு சாப்பிட்டுட்டு தான் மற்ற வேலைகள் எல்லாம் வந்து பண்ணணும். ஆல்ரெடி வந்து டைம் வந்து லன்ச் டைம் வந்துருச்சு. ஸோ நான் இதுக்கிடையிலே வந்து கொஞ்சம் கழுவ வேண்டிய பாத்திரங்கள் எல்லாத்தையும் கழுவி அடுக்கி வச்சுட்டேன். ஸோ சூப்பராக நம்மளோட புலாவ் அண்ட் பனீர் கிரேவி எல்லாம் வந்துட்டு ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. அது கூட கொஞ்சம் சாப்பிட போகும்போது அப்பளம் மட்டும் வந்து பொரிச்சுக்கிட்டோம். ஸோ லன்ச் ரொட்டீன் எல்லாமே வந்து முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னோடய வார்ட்ரோப்பை தான் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ என்னோடய செக்ஷன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு நாள் வந்து என் ஹஸ்பண்டோடதை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு. என்னோடதில் நிறைய வந்து டீக்ளட்டரிங் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் வந்து என்னோடது ஃபஸ்ட்டு வந்து பண்ணிடலான்னு. ஏன்னா நிறைய வந்து நான் அப்படியே தூக்கி தூக்கி போட்டு வச்சிட்டேன் கொஞ்ச நாளாகவே. யூஸ்வலாக வந்து ஒரு 2-3 மாதத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக வந்து எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணிடுவேன். பட்டு கொஞ்ச நாளாக வந்து அதை பண்ணவே இல்லை நான். ஸோ நிறைய வேலைகள் மற்ற வேலைகள்லாம் இருந்ததுனால ஸோ இதை அப்படியே கண்டுக்காமல் விட்டாச்சு. அண்ட் என் ஹஸ்பண்டோடது வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கவே தேவையில்லை. ஏன்னா அவரோடது எப்போவுமே வந்து களைஞ்சு தான் கிடக்கும். ஸோ நான் என்ன தான் வந்து அதை எடுத்து மடித்து வச்சா கூட அப்படியே வந்து சுருட்டி தான் வந்து வச்சுருப்பாரு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் இப்படி தான் இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியலை. பட் எங்கள் வீட்டில் வந்து அவரோடது அப்படி தான் இருக்கும். நானும் வந்து அதை நிறைய தடவை எடுத்து அதை வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சு பார்க்குறேன். பட்டு எனக்கு வந்து எதுவுமே வந்து செட் ஆகலை. என்னோடது கூட ஓரளவுக்கு நான் நீட்டாக மெயின்டைன் பண்ணிடுவேன். பட் வந்து அவரோடதை வந்து சத்தியமாக என்னால் மெயின்டைன் பண்ணுறதே முடியலை. ஸோ அதனாலேயே வந்து அவர் வந்து சம்டைம்ஸ் வந்து வார்ட்ரோப் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து அவரோட சைடில் பண்ணுறத கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார். ஸோ அதனால் அவர் இன்னொரு நாள் அவரோடதை வந்து பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால என்னோடதை ஃபஸ்ட்டு வந்து பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஸோ எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு நல்லா வந்து ஆர்கனைஸ் பண்ணிடலான்னு. என்கிட்ட ஒரு சில ஆர்கனைசர்லாம் வந்து இதுக்கு தனியாகவே நான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் இந்த தடவை கொஞ்சம் அப்படியே நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. என்னோடய இந்தியன் ட்ரெஸ்ஸஸ் வந்து ரொம்ப கம்மி தான். நான் வந்து அதை கொஞ்சம் வந்து கீழே வச்சுருக்கேன். அப்புறம் வந்து என்னோடய பெட் இருக்கும் இல்லையா, அதுக்கு கீழேயும் எனக்கு வந்து ட்ராவர் மாதிரி இருக்குது. ஸோ அதில் வந்து கொஞ்சம் வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து அப்பப்போ வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நான் என்ன பண்ணியிருந்தேன்னா அப்படியே கொஞ்சம் வந்து உள்ளே வச்சுக்கிட்டே வந்து ஒரு சிலதை எடுத்து அந்த பக்கம் வைக்கிறது அந்த மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அது வந்து ஒர்க் அவுட்டே ஆகலை. ஸோ எல்லாத்தையும் எடுத்து போட்டு வந்து நம்ம வந்து நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஃபுல்லாத்தையும் எடுத்து பெட் மேலே வந்து போட்டாச்சு. அண்ட் இதில் 1-2 வந்து நான் டீக்ளரிங் பண்ணணும். பட் இங்கே வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்துட்டு நம்ம வேணாம் அப்படின்னு சொல்கிற ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து இங்கே ஒரு கண்டெய்னர் இருக்குது, அங்கே கொண்டு போய் வந்து நம்ம போட்டுடலாம். ஸோ அது வந்து ரீயூஸ் வந்து டொனேட் பண்ணுறதுக்காக கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் நான் வந்து அந்த மாதிரி தான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஆர்கனைசர் பாக்ஸ் மாதிரிலாம் வந்து நான் வச்சுருக்கேன். அதை வச்சு தான் வந்து பண்ணணும். அண்ட் என்கிட்ட கொஞ்சம் புலோவர்ஸ்லாம் வந்து இருக்குது. அதெல்லாம் வந்து ஹேங் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு நினச்சிருக்கிறேன். ஸோ என்கிட்ட ஒரு 4-5 கிட்ட இருக்குது. ஸோ அதை மட்டும் ஹேங் பண்ணி விட்டுட்டு மற்றது டிஷர்ட்ஸு, டெய்லி போடுற பேண்ட்ஸு, இந்த மாதிரி இருக்கிற லெகின்ஸ் இதெல்லாமே வந்து இந்த மாதிரி பாக்ஸில் வந்து ஆர்கனைஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து 1-2 ஆர்கனைசர் வந்து நான் டிவைடர் ஆர்கனைசர் வந்து வாங்கி வச்சுருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த இன்னர் வேர்ஸ் வைக்கிறதுக்கெலாம் வந்துட்டு நல்லா யூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிலதெல்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் இப்போ வந்து நான் தனித்தனியாக வந்து ஃபஸ்ட்டு பிரிச்சிட போகிறேன். ஸோ டிஷர்ட் தனியாக, பேண்ட்டு தனியாக, அதுக்கப்புறம் வின்டர் கிளாத்ஸ் வந்து தனியாக, அந்த மாதிரி எல்லாத்தையும் தனித்தனியாக வந்து நல்லா நீட்டாக மடிச்சுட்டு தனித்தனியாக பிரித்து வச்சுட்டு அப்புறமா இந்த பாக்ஸில் எடுத்து வைக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும். ஏன்னா நான் எல்லாத்தையும் வந்து வெளியில் எடுத்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து தனித்தனியாக எல்லாத்தையும் வந்து பிரித்து மடித்து வச்சுட்டு அப்புறமா வந்து இந்த பாக்ஸில் வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் கையில் வச்சுருக்கேன் இந்த புலவர் வந்து பார்த்திங்கன்னா புதுசு, இன்னும் போடவே இல்லை. இதை வந்து வாங்கி வச்சுட்டு நான் அப்படியே மறந்தே போயிட்டேன். இந்த மாதிரி 1-2 வந்து புதுசு அப்படியே உள்ளேயே இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து வார்ட்ரோப்குள்ளே வந்து இருக்கும். இது மாதிரி தான் வந்து கொஞ்சம் மறந்துடுவேன். ஏன்னா உள்ளே வந்து நம்ம மடித்து உள்ளே வைக்கும்போது அது வந்து பார்த்திங்கன்னா மறந்துடும் எப்படி பார்த்தாலுமே. ஸோ நான் வந்து இதை மடித்து அப்படியே உள்ளே வச்சதுனால அது அடியில் போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து ஃபுல்லாக சுத்தமாகவே மறந்தே போயிட்டேன் இது இருந்ததேவும். அதனால் இந்த தடவை என்ன பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி ஹேங்கரில் வந்து மாட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கொஞ்சம் ஹேங்கர் வந்து என் ஹஸ்பண்டோட ட்ரெஸ்ஸஸ் போக மிச்சம் வந்து இருந்ததை நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் வந்து ஷாப்பிங் போகும்போது இந்த மாதிரி ஹேங்கர் வாங்கிட்டு மாட்டிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து புலோவர் எல்லாத்தையும் ஹேங் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து
டீஷர்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பேண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. அது எல்லாத்தையும் நீட்டாக வந்து எடுத்து அரேஞ்ச் பண்ணிடலான்னு. ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து மடித்து எடுத்து ஓரமாக வச்சுருக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸில் வந்துட்டு அப்படியே ஆர்கனைஸ் பண்ணிட வேண்டியது தான். இந்த மாதிரி பாக்ஸஸ் வந்து வார்ட்ரோப்புக்குனே வந்து தனியாக வந்து நிறைய ஷாப்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. இங்கே ஜெர்மனிலையுமே வந்து நிறைய கடைகளில் இருக்குது. அதுக்கப்புறம் இந்தியாவில் கூட அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி நிறைய ஆன்லைனில் கூட நமக்கு அவைலபிளாக இருக்குது. என்னை பொறுத்தளவுக்கு இந்த பாக்ஸ் வந்து யூஸ்ஃபுல் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நமக்கு வந்து நம்மளோட ட்ரெஸ்ஸஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்க முடியும். அதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறோமா அப்படின்றதும் இந்த பாக்ஸில் அடுக்கும்போது வந்து ஈஸியாக இருக்குது. நம்ம 1 by 1 ஒன்றுக்கு மேலே ஒன்று இந்த மாதிரி வச்சு அடுக்குவோம் இல்லையா? யூஸ்வலாக நம்ம வந்து பீரோவில் அடுக்கும்போது அந்த மாதிரி தான் அடுக்குவோம். ஸோ அப்படி அடுக்கும்போது பின்னாடி இருக்கிறதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு தெரியாது. அப்படி வந்து நான் மறந்தது தான் அந்த புலோவர் எல்லாமே. ஸோ புதுசு வாங்கி வச்சுருந்ததே மறந்த அளவுக்கு இருந்தது. ஸோ இந்த மாதிரி அடுக்கும்போது வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். என்னென்ன இருக்குதுன்னு நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி எடுக்கும்போது வந்து நமக்கு கலையாமல் வந்து எடுத்துக்கலாம். இல்லைனா ஒன்றுக்கு மேலே ஒன்று நம்ம அடுக்கும்போது அதை கீழே இருக்கிறத இப்போ எடுக்கும்போது கண்டிப்பாக வந்து எல்லாமே கலைஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி வந்து பாக்ஸில் போட்டு வைக்கும்போது ரொம்ப யூஸ் ஆகுது அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஸோ இப்போ வந்து என்கிட்ட இந்த மாதிரி பெரிய பாக்ஸ் வந்து 2 இருக்குது. அதில் ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல ட்ரெஸ்ஸஸ் எங்கேயாவது வெளில போட்டு போகிறதுக்கு அந்த மாதிரி டிஷர்ட்டு அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து இதில் வைக்க போகிறேன். கொஞ்சம் நல்லா இருக்கிறது. அப்புறம் டெய்லி வேர்க்கு வந்து நான் டிஷர்ட்ஸ் தான் வந்து அதிகமாக வந்து வீட்டில் போடுவேன். லெக்கின்ஸு, அதுக்கப்புறம் டிஷர்ட்ஸ் இதெல்லாம் தான் போடுவேன். ஸோ அந்த டிஷர்ட் எல்லாமே வந்து இன்னொரு பாக்ஸில் வந்து அடிக்கிடலான்ட்டு. ஸோ அப்போங்கும்போது இதில் வந்து நம்ம ரேராக எடுக்கும் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் இதை வந்து நம்ம ஒரு பாக்ஸில் வச்சு கீழே வச்சிடலாம் அப்படின்னு. ஸோ என்னோடய டிஷர்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு பேண்ட்ஸ் இது எல்லாத்தையும் பாக்ஸில் வந்து எடுத்து வச்சிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கனைசர் தான். இது வந்து நமக்கு இன்னர் வேர்ஸ்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நமக்கு நிறைய கம்பார்ட்மெண்ட் இருக்கிறதுனால ஈஸியாக இருக்குது. அண்டு டெய்லி வந்து ஒன்று அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்தளவுக்கு நல்லா ஈஸியாகவே இருக்குது. இப்போ இதில் ஃபுல்லாக வந்து என்னோடய டெய்லி வேர் இன்னர் வேர்ஸ்லாத்தையும் வந்து இதில் அரேஞ்ச் பண்ணி வைக்க போகிறேன். அண்ட் இந்த ஆர்கனைசர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல பெரிய சைஸில் இருக்கிற கம்பார்ட்மெண்ட் உள்ளது தான். இதில் வந்து நமக்கு பெரிய சைஸில் நம்ம வச்சுருக்க இன்னர் வேர்ஸ்லாம் வந்துட்டு இதுக்குள்ளே வந்து வச்சுக்கலாம். லைக் வந்து நமக்கு பேடட் மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இன்னர் வேர்ஸ்லாம் வச்சுக்கலாம். அண்ட் என்கிட்ட இந்த மாதிரி வந்து லெக்கின்ஸ் வந்து இருக்குது. இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். இது வந்து நமக்கு வந்து லாங் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து போடும்போது நம்ம வந்து இந்த லெக்கின்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு லெக்கின்ஸு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப ரேராக இருக்கக்கூடியது. அப்புறம் என்கிட்ட வந்து குல்லா இதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வின்டருக்கு தான் நான் வந்து எடுப்பேன். அதனால் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு இதில் அப்படியே ஆர்கனைஸ் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ இப்போ எல்லாத்தையும் வந்து அப்படியே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சிட வேண்டியது தான். ஸோ இந்த வேலையெல்லாம் முடித்த பிறகு அப்படியே கீழே இருக்கதே வந்து கொஞ்சமாக வந்து எடுத்து அப்படியே வந்து மடித்து வச்சிட போகிறேன். ஸோ இதை ஃபுல்லாத்தையும் வந்து இப்போ ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அப்படியே கீழே உள்ளதையும் வந்து பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோடய செக்ஷன் வந்து ஃபுல்லாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சிருவேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்கனைசர் இது கிச்சனுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி வார்ட்ரோப்க்கு வந்து நல்லாவே யூஸ் ஆகும். ஸோ இதில் வந்து என்னோடய டவல்ஸ் எல்லாத்தையுமே வந்து இதில் வைக்க போகிறேன். ஈஸியாக வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஹேங் பண்ணி விட்டுக்கலாம். இது மாதிரி என்கிட்ட 2 இருக்குது. நான் வந்து கிச்சனில் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து ஒன்று வச்சுருக்கேன். அப்புறம் அது கீழே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக எடுக்கக்கூடிய அந்த நல்ல ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து அது வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் வின்டர் பேண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஜீன்ஸ் இதெல்லாம் வந்து அந்த பேஸ்கெட்டில் வந்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் கீழே வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு. அண்டு டெய்லி போடக்கூடிய வந்து என்னோட பேண்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு ஓரமாக வந்து வச்சிட போகிறேன். ஸோ இது எல்லாத்தையும் வச்சு முடித்த பிறகு கீழே வந்து 2 ட்ராவர் மாதிரி இருக்குது. ஸோ அதையும் வந்து அப்படியே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட போகிறேன்.
ஸோ அவ்வளோதான் என்னோட சைடில் வந்து எல்லாத்தையும் வந்து நல்லா நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஓரளவுக்கு வந்து நீட்டாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் கீழே வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டோடது தான். அவரோடது பண்ணுறதுக்கு அவரும் கொஞ்சம் கூட இருந்தால் தான் வந்து அவர் எப்போயுமே வந்து பண்ணுவாங்க. ஏன்னா அவர் நிறைய இதை வந்து டீக்ளட்டர் பண்ணுவார். ஸோ அதனால் வந்து அவரை கூட வச்சுக்கிட்டு தான் அந்த வேலைகள்லாம் வந்து பண்ணணும். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.